அனைவருக்கும் வணக்கம். எட்சென்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் ராகேஷ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வந்துள்ள படம் சாமானியன். இதில் முக்கிய நடிகர்களாக ராமராஜன், ராதாரவி, பாஸ்கர் நடித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் படங்களை விடவும் அதிக வசூலை கொடுத்த ஹீரோக்களில் ஒருவர் ராமராஜன். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவரது வெற்றி பயணம் இருந்துச்சு. பின் திடீர்னு நின்றுச்சு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் மீண்டும் நடிக்க வந்துள்ள படம் இது. ஒரு கிராமத்து கதையில் தான் ராமராஜன் மீண்டும் நடிப்பாருன்னு பார்த்தா ஒரு ஆக்ஷன் கதையை அவருக்காக எழுதியிருக்காரு இயக்குனர் ராகேஷ். இருந்தாலும் சென்டிமெண்டாக அமைக்கப்பட்டுள்ள கதையையும் எடுத்துக்கொண்ட பிரச்சனை சாமானியர்கள் பலரும் சந்திக்கின்ற பிரச்சனை என்பதாலும் கனெக்ட் செய்ய முடியுது. மதுரையில் அருகே ஒரு கிராமத்திலிருந்து நண்பர் பாஸ்கருடன் சென்னைக்கு வராரு ராமராஜன். அவர்களை சென்னையில் உள்ள முஸ்லிம் நண்பர் ராதாரவி தனது வீட்டுல தங்க வைக்கிறாரு. மறுநாள் ராமராஜன் சூட்கேஸில் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுடன் ஒரு தனியார் வங்கிக்குள் நுழைந்து அதை தன் கட்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அந்த வங்கியின் மேனேஜர் வீட்டில் துப்பாக்கியுடன் பாஸ்கரும் உதவி மேனேஜர் வீட்டில் துப்பாக்கியுடன் ராதாரவியும் சென்று அந்த குடும்பத்தினரை தங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. மூவரும் ஏன் இப்படி செய்யறாங்க? வங்கியில் சிக்கிய மக்களையும் வங்கி ஊழியர்களையும் வீடுகளில் சிக்கியவர்களையும் போலீஸ் மீட்டதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தின் மீதி கதை. இதேவேளை வரை வங்கியை தனது கட்டுப்பாட்டில் துணிவுடன் வைத்திருக்கும் ராமராஜன் பற்றிய கதையும் இடைவெளிக்கு பின் அவர் யார் அப்படிங்கிற பற்றிய கதையும் தான் இந்த சாமானியன். மக்களுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகள் அவங்கள மிரட்டக்கூடாது என்றும், வீடு வாங்க ஆசைப்படும் நடுத்தர மக்களின் கனவுகளை பில்டர்கள் நசுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற கதை. ராமராஜன் நீண்ட இடைவெளிக்கு பின் நடிக்க வந்துள்ளார். அவருடைய உடல்நல குறைபாடு படத்தில் நல்லா தெரியுது. அவரால் நிற்க கூட முடியல. உட்கார வச்ச காட்சிகளை எடுத்து சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனையிலும் தன்னால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத முடிந்த வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்காரு ராமராஜன். மகள் மீது அதீத பாசம் வைத்துள்ள பாசக்கார அப்பாவாக கண்கலங்க வைக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல அவர் பேசும் வசனங்கள் கடன் கொடுப்பவங்களுக்கும் கடன் வாங்குபவருக்குமான ஒரு எச்சரிக்கை மணி. ராமராஜனின் நண்பர்களாக ராதாரவி, பாஸ்கர் நண்பனின் செயலுக்கு உற்ற துணைபோகம் உற்ற நட்பாக இருக்காங்க. வங்கி மேனேஜராக போஸ் வெங்கட், போலீஸ் அதிகாரியாக KS ரவிக்குமார், ராமராஜன் மகளாக நஷா சரண், பாஸ்கர் மகளாக லியோ சிவகுமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இளையராஜா இசையில் இப்பாடத்துக்காக போடப்பட்ட பாடல்களை விடவும் அவருடைய பழைய பாடல்கள் படத்தில் ஆங்காங்கே ஒலிப்பது இனிமையா இருக்கு. ராமராஜனின் வெற்றி பயணம் பற்றி இன்றைய இளம் சினிமா ரசிகர்களுக்கு தெரிந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். கிராமப்புறங்களில் இருக்க ராமராஜன் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க வந்தா அதுவே அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. உடல்நலன் பற்றி கவலைப்படாமல் நடிப்பின் மீது தீரா ஆர்வத்துல நடிக்க வந்துள்ள ராமராஜனுக்கு வாழ்த்துக்கள்.